சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி தீர்ப்பை ஒத்திவைக்க கோரி தொடர்ந்த மனு மீண்டும் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. இதுகுறித்தும் பிற முக்கிய வழக்குகள் குறித்தும் நமது செய்தியாளர் சுப்பையா கூற கேட்போம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். அவர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவானது இன்று விசாரணைக்கு வருகிறது. அதாவது அவர் விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனு மீது உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மனு மீது தீர்ப்பு வழங்குவதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்து தாமதப்படுத்த வேண்டும் என்ற கேட்டு ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு நீதிபதி அள்ளி முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது. அடுத்தபடியாக முக்கியமான வழக்குன்னு பார்த்தா கோவை ஈசா மையம் மின் தகடமேடை ஒன்றை அமைக்கிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மின் தகடமேடைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு ஒன்று தற்போது உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. அடுத்தபடியாக முக்கியமான வழக்கு ஒன்று பார்த்தால் அது செங்கல்பட்டு அருகே போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்த ஒரு பிரபல ரவுடியான சீர்காழி சத்யா தொடர்பான வழக்காகும். சீர்காழி சத்யாவுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை தனியார் மருத்துவமனை அனுமதித்து வழங்க வேண்டும் என அவரது தாயார் தொடர்ந்த வழக்காகும். அந்த வழக்கும் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்காகும். அதாவது மதுரையில் உள்ள ஏஆர் பூங்காவை சுத்தமாக பராமரிக்க வேண்டும் என்றும் அதேபோன்று சமூக விரோத செயல் நடைபெறுவதால் அதை தடுத்து நிறுத்த கோரி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. அந்த உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கானது இன்று மீண்டும் விசாரிக்க வருகிறது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரிக்க வந்தபோது நீதிபதிகள் அந்த புகைப்படங்களை பார்த்து மாநகராட்சி கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதால் அது தொடர்பாக இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை முக்கிய உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கிறதாக தெரிகிறது.